இந்த பக்கம் ஆட்சி தொடர்ந்துலேருந்து திமுக திட்டங்கள் தொடர்ந்து பேர் மாற்றிட்டே வராங்க, நிறைய விஷயங்கள் பேர் மாற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையிலே அந்த லட்சணை கலர் எல்லாமே அந்த டிவிக்கியோட கொடியிலே இது பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸும் அதே கலர்லேயே கொண்டு வர மாதிரி இந்த பக்கம் பார்த்தா தாய்மானவர் திட்டத்தோடைய பேரை மாற்றி பொது விநியோக திட்டம் வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இனிமேல் அந்த பேர் தான் அழைக்கப்படும் அரசு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இது முதல் திட்டம் இல்லை. விடியல் பயணத்தோட திட்டத்தை மகளிர் பயணம் மாற்றினாங்க. காலை உணவு திட்டத்துக்கு பேரை வந்து மாற்றினாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டத்துக்கான பேர் மாற்றிட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது முதலமைச்சர்னாலே அப்பாவை காணும். எனக்கும் அந்த சந்தேகம், எதுக்கு இந்த திட்டங்களுக்குலாம் இப்படி பேர் மாற்றணும் அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த திட்டங்களை ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இருக்குமா கொண்டு வந்த திட்டங்கிறத மக்கள் மறக்கவும் மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த கேள்விகளை நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட கேட்டுருக்கணும். இப்படி ரெண்டு திமுக கட்சிக்காரங்கிட்ட சேர்ந்தவங்களும் வந்து கட்சி சார்ந்தவங்கிட்ட கேட்டால் அவங்க ஒரே மாதிரியான பதில் தான் சொல்ல போகிறாங்க. அந்த ஆள் என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி பதிலை கொடுத்துருந்தாங்க. என்ன பதில்னா, திடீர்னு ஆட்சிக்கு வந்தனால அவங்கள்ட்ட எந்த திட்டமும் இல்லை, அதான் பழைய திட்டங்களுக்கு பேர் மாற்றிட்டு இருக்குன்னு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சீமஜர்கள் ஆள் தான் பக்கம் திருதரும் முடிப்பார். ஆனால் அந்த அவர்கிட்ட எந்த திருடுற எண்ணமும் இல்லை. மக்கள் திட்டங்கள் எதிர்பார்க்கல, நல்ல ஒரு ஆட்சியை தான் எதிர்பார்க்குறாங்க. அது மக்களோட எண்ண ஓட்டமாக தான். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, ஒரு சில மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஓரளவுக்கு ஊழல் குறைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் மாறி இருக்கு. அது வந்து நிறைய கட்சிக்காரர்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. நம்ம கட்சி ஆட்சியில் இல்லைங்கிற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்குது. விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறது இன்னும் நிறைய வந்து பிடிக்கல. அதுக்கு என்ன காரணங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரி, கட்சியை விட்டுருங்க. ஒரு சில ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் டிவி சேனல்ஸ்லாம் இந்த பட்டிமன்றம் இந்த பேச்சு வச்சாங்கன்னா அவங்க நடுநிலையம் இல்லாமல் ஃபுல் அண்ட் டிவிக்கே சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தவிர அவங்க நடுநிலையை வந்து நான் பார்த்தே கிடையாது. அவங்க ஃபோட்டோலாம் காமிக்கேன், யார் யாரும் நீங்களே பாருங்கள்.